பாருங்கள், கேரளா பத்மநாபா கோவில் இருக்கு இல்லையா, அதில் பல அறைகள் இருக்குது. அதில் பொக்கிஷங்கள், அதாவது மன்னர் காலத்துலேருந்து பல நூற்றாண்டுகளாக அதில் சேமிக்கப்பட்ட தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற பொருட்கள் அதுக்குள்ளே இருக்குது. மன்னர்கள் கொடுத்தது போக, மன்னர்கள் அவங்க உழைச்சி கொடுக்கல, மக்கள்கிட்ட வரியாக வாங்கினாங்க, மன்னர்களும் கொடுத்தாங்க, மக்களும் கொடுத்தாங்க. இதுபோல் பல நூற்றாண்டுகளாக சேர்ந்த பணங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒரு பிரில்லியன் அளவுக்கு அந்த மதிப்பு இருக்குது. அந்த பணத்தை வெளியே எடுத்தோம்னா நம்ம இந்திய நாடு இது வரைக்கும் வாங்கியிருக்கிற அத்தனை கடத்தையும் அடைச்சிட முடியும். நாம் மிகப்பெரிய செல்வந்த நாடாக மாற முடியும். அதை கொண்டு தொழிற்சாலை, மருத்துவமனை, மிகப்பெரிய கல்விக்கூடங்கள், கல்லூரிகள் இதையெல்லாம் சிறந்த முறையில் கொண்டு வர முடியும். நதிநீரை சேர்க்கறதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவையான, ஏன் விண்வெளி ஆராய்ச்சிக்கே அந்த பணத்தை கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு அதில் பணங்கள் குவிந்து இருக்குது. திருப்பதிலையும் அப்படி இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோயில் அங்கேயும் இருக்குது, சிதம்பர கோவில்லையும் இருக்குது, ஸ்ரீரங்கம் கோவில்லையும் இருக்குது. இதுபோல் பிரசித்தி பெற்ற பெரிய கோவில்களில் எல்லாம் பல லட்சம் கோடிகள் பணங்கள் அதில் குவிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அரசு வெளியிலே கொண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வந்தால் நம்ம நாடு மிகப்பெரிய செல்வந்த நாடாக இருக்கும். ஆனால் அதை வெளியே கொண்டு வராமல், இப்போ பத்மநாபா கோவிலில் இருக்கிற பணத்தை வெளியே கொண்டு வர முடியாதுங்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சர்ப்பம் இருக்குது, அதை திறந்தாக்கா அதை மக்கள் இறந்துடுவாங்க, அப்புறம் நாட்டுக்கு ஒரு அழிவு வந்துடும், இப்படியெல்லாம் ஒரு கதையை சொல்லி பக்தியில் நம்ம ஏற்கனவே நம்பி இருக்கிறதுனால அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த கதவுலெல்லாம் நாகங்களெல்லாம் வச்சு செதுக்கப்பட்டிருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் உயிர் வந்துடும், அது மக்களை கொன்னுடும், நாட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், இப்படியெல்லாம் மக்கள் கொடுத்த பணம் தானே, கோவிலில் தானே கொடுத்துருக்காங்க, கடவுளுக்கு தானே கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு செய்கிற தொண்டே மகேசனுக்கு செய்கிற தொண்டு இல்லையா? அதை எடுத்து மக்களுக்கு செய்யும்போது மகேசன் சந்தோஷப்பட மாட்டாரா? இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வரணும். நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நமக்கு இஎஸ்ஐ, பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு நம்ம சம்பளத்தில் பிடிக்கிறாங்க. ஒரு 30 வருஷம் சர்வீஸில் ரிட்டையர்ட் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிடித்த பணத்தை எல்லாம் 2 மடங்காக கொடுக்கணும் இல்லையா? கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி கொடுக்கலன்னா நீதிமன்றத்தை நாடுறோம், வழக்கு போடுறோம், அந்த பணத்தை திரும்பி வாங்குகிறோம் இல்லையா? இதுபோல் பக்தின்ற பேரில் நம்ம கோவிலுக்கு கொடுத்த பணம் எல்லாம் ஏதோ வேற்று கிரகத்துக்கு அனுப்புறதுக்காக இல்லை, இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்காக, மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக இந்த பணத்தை எடுத்து மக்கள் தேவையை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு கோவில் கட்டமைப்பை வச்சு நம்ம பொக்கிஷங்களை அதில் சேர்த்துருக்குறோம். அதை திரும்ப எடுத்து செய்யாமல் இன்னமும் பக்தின்ற பேரில் எத்தனை நூற்றாண்டாக அப்படி மறைச்சி வைக்க போகிறாங்க? சிந்திக்கணும். இதுதான் உண்மை. இது மிகப்பெரிய கோயிலில் மட்டும் இல்லைங்க, நம்ம தெருக்கல்ல இருக்கிற சாதாரண ஒரு கோவில் உருவாகுதுன்னா கூட அந்த கோவில் உருவாக்குறாங்க பார்த்திங்களா, அந்த தர்மகத்தா, அதை சார்ந்தவங்க, இவங்களுடைய நலனுக்காக தான் கோவில்கள் உருவாக்கப்படுது தவிர, அங்கே ஒரு கோவிலில் ஒரு விசேஷம்னாக்கா அந்த விசேஷத்துக்கு என்ன சடங்கு சம்பிரதாயம் செய்யணும், அதுக்கு என்ன கொண்டு வரணும், பழங்கள்லேருந்து துணிமணியிலேருந்து என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்கான சடங்குகள் எல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் மக்களுடைய உழைப்பில் தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் காணிக்கை கொடுக்குறாங்க, கைங்கரியம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சேருது இல்லையா? இதை வருடத்துக்கு ஒரு முறை கணக்கு கொடுத்து மீதமுள்ளதை சமூக பயனுக்காக அதை பயன்படுத்தணும். உண்மையிலே கோவில்கள் அதுக்காக தான் அமைக்கப்பட்டது. அந்த காலத்தில் பேங்க்லாம் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற ரிசர்வ் பேங்க்லாம் அப்போ கிடையாது. கோவிலினுடைய கட்டமைப்பில் தான் பொருளாதாரத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த பொருளாதாரத்தை கொண்டு சமூகத்தை சீரமைச்சாங்க. இன்றைக்கி ஆனால் அது அப்படியே மாற்றப்பட்டு ஒரு கோவில் உருவாகிறது இப்போ எந்த அடிப்படையில் வருதுன்னா, இந்த கோவிலை சார்ந்து நிறைய பணம் வரும், அப்போ பக்தியை வியாபாரமாக ஆக்குறாங்க இல்லையா? அந்த விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக வரணும். இந்த கோவிலுக்கு போகிறோம்னா அந்த கோவிலுக்கு ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம்னா இந்த கோவில் என்ன பண்ணுது மக்களுக்குன்னு கேட்கணும். அதை செய்யலையா அந்த மக்களை நம்ம கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க, இதுக்கான வருமானம் என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்கணும். பாருங்கள், ஒரு தனி மனுஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அளவுக்கு மீறி போகும்போது அரசாங்கம் அதை வருமானத்துறை, இடி, ரைடுன்னு வருது இல்லையா? அது இதை விட பல மடங்கள் அதிகமாக நம்மளுடைய பக்தியின் பேரால் ஆலயங்களில் பணம் சேருது. இது பொதுமக்களுக்கு கொண்டு வரப்படணும். ஒவ்வொரு பக்திமார்களும், ஒவ்வொரு பக்திமான்களும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சோம்னா கோவில் நடத்துகிறவங்க தன்னால் அதை வெளியே கொண்டு வருவாங்க. இல்லை அந்த நிர்வாகிகளை, அறங்காவலர்களை 3 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றிடணும், வேறு ஒருத்தரை கொண்டு வரணும், சிறந்த பக்திமானை கொண்டு வரணும், பொருள் மீது பற்று இல்லாதவங்க அந்த நிர்வாகத்துக்குள்ளே வரணும்னு கட்டாயப்படுத்தணும். இப்படி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா புதிதாக தெருவுக்கு கோயில்கள் வரத்தை விட
இருக்கிற கோயில்களை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம். இன்னொரு விஷயத்தில் சந்திப்போம்.